Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான மில்க் கேக் அகர் அகர் பயன்படுத்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 10 கிராம் அளவுக்கு அகர் அகர் எடுத்துருக்கேன். அகர் அகர் நம்ம அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா அது குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும் உங்களுக்கு. தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு மறுபடி தண்ணி சேர்த்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 250 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதோட அந்த தண்ணி ஊறினதோட எடுத்து வச்சு நம்ம அப்படியே கிளறிட்டே இருக்கணும். அந்த அகரகர் எல்லாமே நல்லா குக் ஆகி தண்ணியிலே கரைஞ்சி லைட்டாக ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சி ஃபார்ம் ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி. இதை அப்படியே உரமாக வச்சிடலாம். இதுக்கு இடையில 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம், கருப்பட்டி சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த சக்கரை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு அந்த சக்கரையை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாகுலாம் காய்ச்ச வேண்டாம், அந்த சர்க்கரையை மட்டும் நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இதிலே நான் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். பாருங்கள் வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். கொதிக்கும் போது அந்த ஏலக்காய் ஃப்ளேவரும் அதில் வந்துடும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த அகர் அகர் கூட இந்த வெல்லம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த டெக்ஸ்சர் இன்னும் நல்லா ஜெல்லியாக கிளாஸியாக வரணும் அப்படின்னா நம்ம அகர் அகருமே வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி கிடைக்கும். நான் வடிகட்டில் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் வெல்லத்தை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் 250 ml. இந்த அளவுகள் எல்லாமே இதே அளவில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி ஜெல்லி கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் நம்ம அந்த கலந்த எல்லா கலவையும் கலந்துருக்கோம் இல்லையா, எல்லாம் சக்கரை எல்லாமே பார்த்துட்டு இப்போ அந்த பவுலில் சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 hour ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான ஜெல்லி ரெடி ஆகிடும். நாட்டு சக்கரை, வெல்லம் இந்த மாதிரி இந்த அகர் அகருக்கு பயன்படுத்தி நம்ம கேக் செய்யும் போது டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.